உங்களால அழகா பாட்டு பாட முடியும். Can I tell you the secret? அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரவா? Don't sing from the throat. Sing from the heart. உங்களுடைய இந்த தொண்டையிலிருந்து பாடாதீங்க, இருதயத்திலிருந்து பாடுங்க. When you sing, நீங்க பாடும்போது in heaven, பரலோகத்துல God and his angels, ஆண்டவரும் அவருடைய தூதர்களும் they don't listen this audio sound, they listen our heart singing. உங்களுடைய வாய் சத்தத்தை அவங்க கேட்கறது இல்ல, உங்க இருதயத்தின் சத்தத்தை அவங்க கேட்கறாங்க. இருதயத்துல இருந்து நீங்க பாடுறீங்க பாத்தீங்களா? அதத்தான் பரலோகம் கேட்கிறது. இருதயத்திலிருந்து பாடுறீங்கல்ல, அததான் பரலோகம் கேட்கிறது. If you sing one song from the heart, நீங்க ஒரே ஒரு பாடலை உங்க இருதயத்திலிருந்து பாடிட்டீங்கன்னா heaven will be moved. முழு பரலோகமும் பூரிப்படைந்து விடும். If you sing one song like that, அப்படி ஒரே ஒரு பாட்டை நீங்க பாடிட்டா போதும், இருதயத்திலிருந்து. Eyes full of tears, உங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால நிரம்பி, heart is melted in singing. உங்க இருதயம் உருகி நீங்க பாடுகிற போது என்ன நடக்கும் தெரியுமா? Heaven will come and overpower this earth. பரலோகம் வந்து இறங்கி இந்த பூமியை மேற்கொள்ள தொடங்கிவிடும். उसकी करुणा सदा की है, धन्यवाद करो। आहा, उसकी करुणा सदा की है, धन्यवाद करो। राजाओं का राजा यीशु राजा जगत में राज करेगा। हालेलुया हालेलुया, उसका धन्यवाद करो। हालेलुया हालेलुया, उसका धन्यवाद करो। When you see this world, இந்த உலகத்தை நீங்க பார்க்கறப்ப, when you see your world, நீங்க உங்களோட உலகத்தை பார்க்கறப்ப, when you see your family, உங்களுடைய குடும்பத்தை நீங்க பார்க்கும்போது, when you see your life, உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க பார்க்கும்போது, it doesn't look like God is in control. தேவன் தான் எல்லாத்தையும் கட்டுப்பாடுல வைத்திருக்கிறார்ன்றது போல தெரியல. Satan is in control. சாத்தான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது போல தெரியுது. But we don't walk by sight. ஆனா நாம தரிசித்து நடவாமல் We walk by faith. விசுவாசித்து நடக்கிறோம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, righteous man shall live by his own faith. நீதிமான் தன்னுடைய சொந்த விசுவாசத்தால பிழைப்பான். Faith walk is not sight walk. விசுவாச வாழ்க்கை தரிசித்து வாழுவது அல்ல. Faith doesn't use this both eyes. விசுவாசம் இந்த இரண்டு கண்களையும் பயன்படுத்துவது இல்லை. संभालना है, देखना है. Okay. Faith விசுவாசம் has special eyes. அதுக்குன்னு விசேஷமான கண்கள் இருக்கிறது. This faith இந்த விசுவாசம் doesn't depend upon my eyes. என்னுடைய கண்களை சார்ந்து இருக்கிறது இல்ல. My eyes will look at, என்னுடைய கண் எதை பார்க்கும் தெரியுமா? मर गया, ஐயோ செத்து போயிட்டாரு, 4 दिन हो गया, 4 நாள் ஆயிடுச்சு, कुछ भी नहीं कर सकता now, இனிமே செய்ய முடியாது, Lazarus out, லாசரு மரித்து போயிட்டானே, stinking நாற்றம் எடுக்கிறது, Stinking. நாற்றம் எடுக்குது, stinking आ रही है. ஐயோ நாறுகிறதே. This faith இந்த விசுவாசம் doesn't use your nose to smell. இந்த விசுவாசம் உங்க மூக்கை யூஸ் பண்ணாது.
No. I touched the dead body. இல்ல நான் அந்த டெட் பாடியை தொட்டு breaking. பார்த்தேன், அது அப்படியே உடையுது, Skin is coming. தோல் எல்லாம் உரிந்து கொண்டிருக்கு. But faith doesn't use your hands. ஆனா விசுவாசம் உங்க கையை பயன்படுத்தாது. Listen. கவனிங்க, Faith doesn't use your eyes. விசுவாசம் உங்க கண்களை பயன்படுத்தாது. Faith doesn't use your nose. விசுவாசம் உங்களுடைய மூக்கையும் பயன்படுத்தாது. Faith doesn't use your tongue. விசுவாசம் உங்களுடைய நாவையும் பயன்படுத்தாது. Faith doesn't use any of your 5 senses. உங்களுடைய ஐம்புலன்கள்ல எதையுமே விசுவாசம் பயன்படுத்தாது. Faith has 6th sense. விசுவாசத்துக்கென்று 6வது அறிவு இருக்கிறது. विश्वास महान विश्वास हमेशा वायदा देखता है, असंभव देख हंसता है, वो कहता संभव है. वो कहता संभव संभव है, वो कहता संभव संभव है. असंभव देख हंसता है, वो कहता संभव है. That is the faith. அந்த விசுவாசம் தான் Oxygen for a child of God. தேவ பிள்ளைக்கு பிராணவாயு சுவாசமா இருக்குது. If you see it through your natural eyes, உங்களுடைய இயற்கையான கண்கள் மூலமா பாத்தீங்கன்னா, என்னுடைய கணவன் என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கவே முடியல, எனக்கு மனசெல்லாம் துக்கமா இருக்கு. असंभव देख हंसता है, वो कहता संभव है. Many of your song, நீங்க பாடுற நிறைய பாட்டுகள்லாம் it's all the songs of 5 senses. எல்லா பாட்டுமே ஐம்புலன்களுக்கு 5 அறிவுக்கு கட்டுப்பட்ட பாட்டுகள். कठिन है रास्ते बहुत, हर एक मोड़ पर कतर. सहारा मुझको चाहिए. कितने चाहिए? 2 किलो चाहिए. सहारा दे मुझे खुदा. As long as you cry நீங்க அழுது கொண்டிருக்கிற வரைக்கும் and sing like that, அதே போலயே நீங்க பாடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் heaven cannot move. பரலோகம் அசைய போறது இல்ல. Heaven doesn't listen the beggars cry. பரலோகம் இந்த மாதிரி கெஞ்சி பாடுற பாட்டெல்லாம் கேட்கறதே இல்லை. Heaven is a palace. பரலோகம் ஒரு அரண்மனை. ராஜாவோं का राजा पैलेस. ராஜாதி ராஜாவுடைய மாளிகை. ये heaven பரலோகம் मांगने वाला का छत्र नहीं है. छत्र. பரலோகம் ஏதோ போறவங்க வரவங்களாம் தங்குற சத்திரம் கிடையாதுங்க, மடம் இல்லை. The Bible doesn't say
வேதம் இப்படி சொல்லவில்லை. Whoever believes in him யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் and வைக்கிறார்களோ, receive him, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, he has given them authority to become his beggars. அவருடைய பிச்சைக்காரர்களாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு பைபிள் சொல்லல. He has given you authority அவர் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரு. to be a child of God. தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். Son of God. தேவனுடைய குமாரனாய் இருக்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். Daughter of God. தேவனுடைய புத்திரியாய் இருக்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். Royal family. அரச குடும்பத்துக்கு சொந்தக்காரங்களாக்கி இருக்கிறார். मेरा पिताजी என்னுடைய தகப்பன் ये सारे दुनिया को प्रेसिडेंट नहीं है, सिर्फ ये इंडिया देश के लिए सिर्फ नहीं है, ये सारे दुनिया का प्रेसिडेंट है, मैं उसका पुत्र हूँ. இந்த அண்ட சராசரங்களுக்கு அவர் அரசனாய் இருக்கிறார். இந்திய தேசத்துக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்துக்கும் அரசனாய் இருக்கிற அவருடைய குமாரன். Now you understand. இப்போ நீங்க விளங்கிக் கொள்ளலாம். I am praying for 10 years, brother. 10 வருஷமா நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் brother. Crying, brother. அழுகிறேன். Crying and crying. அழுது ஜெபிக்கிறேன். But answer nahi aaya. ஆனால் எதுவுமே நடக்கலையே பிரதர். Then you need recommendation. பிறகு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. ब्रदर ऐसे क्या भैया मेरे लिए प्रार्थना recommend दे दिया. பிரதர் ஏசேக்கியா, எனக்கு தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன். Imagine. கொஞ்சம் யோசித்து பாருங்க. If I have to talk something to my daddy, எங்க அப்பாட்ட நான் ஏதாவது பேச வேண்டி இருந்துச்சுன்னா, why should I ask his recommendation? நான் எதுக்கு இவருடைய பரிந்துரையை கேட்கணும்? भैया भैया ஐயா, हाथ रख दीजिए. என் தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்களேன். How long to live such a life? இன்னும் எத்தனை காலம் இப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ போறோம்? When will you grow? எப்பொழுது நீங்க When வளருவீங்க? will you rise up as a son of God? தேவனுடைய குமாரனா நீங்க எப்ப எழும்பி நிக்க போறீங்க? When will you say I am God's daughter? நான் தேவனுடைய மகள் அப்படின்னு எப்ப சொல்ல போறீங்க? When will you say I don't need any recommendation? Putre pita. எனக்கு யாரும் பரிந்துரைக்க வேண்டாம், நானாச்சு எங்க அப்பாவாச்சு, அப்பா மகன் அப்படின்னு எப்ப சொல்ல போறீங்க? How long you will be like a small baby? இன்னும் எவ்வளவு காலம் ஒரு சின்ன குழந்தை போலயே இருக்க போறீங்க? When we were children, நாம் குழந்தைகளா இருந்த 9 போது children to our parents. நாங்க எங்க பெற்றோர்களுக்கு 9 பிள்ளைகள். My mommy used to give us bath for all the 9 children. எல்லா 9 பிள்ளைகளுக்கு எங்க not அம்மா 9, வந்து வரிசையா maybe நிக்க 4, வச்சு 5. குளிப்பாட்டுவாங்க. அந்த நாட்கள் எல்லாம் 9 பிள்ளைகள் இல்ல, 5 பிள்ளைகள் இருப்பாங்க. We will do like this. நாங்க எல்லாரும் கையை அப்படி உயர்த்தி கொள்வோம். She will wash us completely. எங்களை முழுவதுமா அவங்க குளிப்பாட்டுவாங்க. Okay. சரி, Teens asar mein okay. ஏதோ ஒரு 3 வயசு வரைக்கும் பரவாயில்ல, 5 வயசு வரைக்கும் பரவாயில்ல, 25 வயசு ஆயிடுச்சே, இதெல்லாம் நியாயமா? ये ठीक बात है. 35 வயசுக்கு பிறகு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? டியூப் லைட் है वो. You know why God has made apostles? ஆண்டவர் ஏன் அப்போஸ்தலர்களை எழுப்பினார் தெரியுமா? Prophets, தீர்க்கதரிசிகளை, pastors, போதகர்களை, teachers, மெய்ப்பர்களை, evangelists. சுவிசேஷகர்களை. You know why God raised ministers? எதுக்காக ஆண்டவர் அவங்களெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரு? The Bible says வேதம் சொல்லுகிறது, you and I no more like children, இனிமேல் நீங்களும் நானும் குழந்தைகளாய் இல்லாம by the wind. இந்த காற்றுகளால் அலசடிக்கப்படாம. Why God called these ministers? எதுக்காக ஆண்டவர் ஊழியக்காரங்களை எழுப்பியிருக்கிறாரு? That you may grow நீங்கள் வளரும்படி into the fullness of the stature of Christ. கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் பரிபூரண வளர்ச்சி அடையும்படிக்கு. Hallelujah. ஹல்லேலூயா. God will rule the world.
தேவன் இந்த உலகத்தை ஆளுவார். But ஆனால் you and I must learn to see by faith. நீங்களும் நானும் விசுவாசத்துல பார்க்கிறதுக்கு பழகணுங்க. Even to come here, இங்க வருவதற்கு கூட I have to deny to see through my natural eyes. என்னுடைய மாம்ச கண்களால பார்க்கறது எல்லாத்தையும் நான் மறுப்பு சொல்லிட்டு தான் More than இங்க வந்தேன். 25 years. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக My life in His call. என்னுடைய ஜீவனை இந்த அழைப்புல ஊற்றி கொண்டிருக்கிறேன். I was almost poured out. கிட்டத்தட்ட நான் என்னை ஊற்றி விட்டேன். But every time I had to come before people. ஆனா ஒவ்வொரு முறையும் நான் மக்கள் முன்பாக வந்து நிற்கிற பொழுது If I see myself through my natural eye, என்னுடைய மாம்ச கண்கள் மூலமாக என்னையே நான் பார்த்தேன்னா I would like to be in the bed. எனக்கு அப்படியே படுக்கையிலே இருக்கலான்னு தான் தோணும். I have to close that eye. அந்த கண்களை நான் மூடிக்கொள்ளணும். And I have to see myself in faith. என்னையே நான் விசுவாசத்துல பார்த்தாகணும். Faith விசுவாசம் looks at the Bible. வேதத்தை பார்க்கிறது. Vishwas. Vishwas hamesha. What did I say? நான் என்ன சொன்னேன்? वायदा देखता है. விசுவாசம் வாக்கு தத்தம் நோக்கும். If the Bible says, வேதம் சொன்னா I can do all things, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் I will எல்லாவற்றையும் செய்ய only say, முடியும் என்று I வேதம் can சொன்னா do. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்னால் செய்ய முடியும் என்று One தான் time சொல்வேன். God told my wife, ஒரு முறை என்னுடைய மனைவிட்ட ஆண்டவர் இப்படி சொன்னாரு, never say the word I can't. என்னால முடியாதுன்ற வார்த்தையை மட்டும் ஒருபோதும் சொல்லாத. So if you say, if I ask him, Benita, will you do it? Can you do it? அதனால நான் போயிட்டு பெனிட்டா உங்களால அது முடியுமா She அப்படின்னு will not கேட்டேன்னா directly say I can't. She will indirectly say. அவங்க என்னால முடியாதுன்னு நேரடியா சொல்ல மாட்டாங்க, அதை மறைமுகமா It's சொல்லுவாங்க. a faith walk. இது வந்து ஒரு விசுவாச நடை. 40 days you can cry 40 நாள் நீங்க அழலாம். in unbelief. அவிசுவாசத்துல You cannot move anything. உங்களால எதையுமே அசைக்க முடியாதுங்க. 40 seconds. ஆனா 40 If you வினாடி pray in faith, விசுவாசத்துல ஜெபிச்சீங்கன்னா mighty miracles will happen. வல்லமையான அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, righteous shall live by his faith. நீதிமான் அவனுடைய விசுவாசத்தினாலே பிழைப்பான். Not by his holiness. அவனுடைய பரிசுத்தத்தினால இல்லைங்க, Not by his humility. அவனுடைய தாழ்மையினால இல்லைங்க, Not even by his prayer. அவனுடைய ஜெபத்தினால கூட இல்லைங்க, By his faith. அவனுடைய விசுவாசத்தினால். When you walk by faith, நீங்க விசுவாசத்துல நடக்கிற போது holiness is the byproduct. பரிசுத்தம் அதனுடைய விளைவாக உண்டாகிறது. Transformation by faith. மறுரூபமாகுதல் என்பது விசுவாசத்தின் மூலமாக, Holiness by faith. பரிசுத்தம் என்பது விசுவாசத்தினாலே, Victory by faith. விசுவாசத்தினாலே வெற்றி. Faith is the victory. விசுவாசமே ஜெயம். The righteous shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். In the original language it says, மூல பாஷையில் அது எப்படி இருக்குன்னா, the righteous shall live by his own faith. நீதிமான் அவனுடைய விசுவாசத்தினால பிழைப்பான்னு இருக்கு. When I was a baby, நான் குழந்தையா my இருந்தப்ப parents must help me to walk. என் பெற்றோர்கள் எனக்கு நடக்கிறதுக்கு உதவி When I செய்யணும். was studying 5th class, நான் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தப்ப my teacher must help me. எங்க டீச்சர் எனக்கு உதவி செய்யணும். But when I become 35, ஆனா எனக்கு 35 வயசு ஆன பிறகு I have to carry my children on my shoulder. என் பிள்ளைகளை நான் என் தோல்ல சுமந்துக்கிட்டு போகணும். There is a time ஒரு காலம் உண்டு, others' faith helped you. மற்றவங்களோட விசுவாசம் எனக்கு உதவி செய்தது. But God waits. ஆனால் ஆண்டவர் காத்திருக்கிறாரு. When will my son live by his own faith? என்னுடைய மகன் அவனுடைய விசுவாசத்தினால என்னைக்கு வாழ தொடங்குவான்? When will he
develop his faith? அவனுடைய விசுவாசத்தை அவன் எப்போ வளர்த்துக் கொள்வான்? Grow his faith. அவனுடைய விசுவாசத்தை எப்ப அவன் அபிவிருத்தி How செய்வான்? faith comes? விசுவாசம் எப்படி வருகிறது? Faith doesn't come by prayer. விசுவாசம் ஜெபத்தினால வரல. Faith comes by hearing the word. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால The more வருகிறது. you hear the word, நீங்க எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறீங்களோ Listen to me. கவனிங்க. faith doesn't come through kneel. விசுவாசம் முழங்கால் படியிடுறதுனால வருவது இல்லை. Faith doesn't come through your eyes. விசுவாசம் உங்க கண்கள் மூலமா வருவதில்லை. It comes through your ears. விசுவாசம் உங்க காது மூலமா வருகிறது. You have to read the Bible through your eyes. நீங்க வேதத்தை வாசிக்க வேணும், உங்க You கண்ணால have to read it வாசிக்கணும். and louder to hear. நீங்க சத்தமா வாசிக்கணும், கேட்கிற மாதிரி வாசிக்கணும். You have to fill your mouth with faith. உங்களுடைய வாயை விசுவாசத்தினால நீங்க நிரப்பிக்கணும். Then your faith will grow very fast. பிறகு உங்களுடைய விசுவாசம் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிக்கும். When your faith grows, உங்களுடைய விசுவாசம் வளருகிற போது you can speak to the mountain. நீங்க மலையவே பார்த்து பேசலாம். You don't need to talk about the mountain. நீங்க மலையை பற்றி பேச வேண்டாம். You can talk to the mountain. மலையை பார்த்து பேசலாம். Turn to your neighbor. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. बोलिए சொல்லுங்க. भैया इसे क्या भैया क्या बोलते हैं? எசேக்கியா அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, ये पहाड़ी ना, पहाड़ के बारे में नहीं बोलना. மலையை பத்தி நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. पहाड़ நீங்க के மலையை बारे பத்தி में बात ஐயோ नहीं இந்த करो. மலை எவ்வளோ பெருசு தெரியுமா, எவ்வளோ பெரிய மலை தெரியுமான்னு சொல்ல தேவையில்லை. पहाड़ के बारे में बात नहीं करो. மலையை பத்தி நீங்க பேச வேண்டாம். पहाड़ के सामने speak to the mountain. ஆனா மலையை பார்த்து நீங்க பேசணும். पहाड़ से बात कीजिए. மலையை பார்த்து பேச வேண்டும். Don't talk about the devil. பிசாசு பத்தி பேசாதீங்க. शैतान 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 பிசாசு शैतान. பிசாசு பிசாசு அப்படினே பேசாதீங்க. शैतान इतना काम कर रहा है भैया. ஓ பிசாசு எவ்வளோ பெரிய ஆளா தெரியுமா? பிசாசு 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 மேல இருக்கிறா, மனைவி மேல இருக்கிறா. शैतान शैतान सारे बच्चे के ऊपर है. Don't sing about Satan. சாத்தானை பத்தி பாட்டு பாடாதீங்க. Satan will be very happy. சாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். They all sing about my majesty. இவங்க எல்லாருமே என்னுடைய பெருமையை பாட்டா பாடுறாங்க. Don't give glory to the devil. சாத்தானுக்கு மகிமையை தராதீங்க. Don't talk what the devil is doing in your life. சாத்தா உங்க வாழ்க்கையில என்ன செய்யறானோ அதை பேசாதீங்க. Get up in the morning காலையில எழும்புங்க. and you say devil. சொல்லுங்க பிசாசே, It is written. எழுதி இருக்கிறது. Devil. பிசாசே, It is written. இப்படி எழுதி இருக்கிறது. Devil. பிசாசே, All my children. என்னுடைய எல்லா பிள்ளைகளும், All my children. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம், All my children என்னுடைய பிள்ளைகள் shall be எல்லாம் taught by the Lord. கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். It is written. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. It is written. இப்படி எழுதி It இருக்கிறது. is written. இப்படி எழுதி இருக்கிறது. பிசாசே, All my children என்னுடைய எல்லா பிள்ளைகளும் will be surrounding me like olive tree. ஒலிவ மர கன்றுகளைப் போல என் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். The only problem with the devil is பிசாசு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? there is a problem with him. பிசாசு கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, When Jesus crushed his head on the cross, இயேசு அவனுடைய தலையை சிலுவையில நசுக்குனார்ல, सच बात है नहीं है? You remember that? உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? The first promise in the Bible. வேதத்தில் இருக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? पहला वायदा. முதலாவது You shall வாக்குத்தத்தம், crush his head அவர் உன் தலையை நசுக்குவார், and he shall bruise your feet. நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். விளங்குதா உங்களுக்கு? क्या है? இது ரொம்ப துக்கமான விஷயமா இது? शैतान सिर नाश हो गया. बहुत दुख है भाई.
You know what God said? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுதா? You shall bruise his head. நீ அவனுடைய தலையை He shall bruise நசுக்குவாய். your feet. அவன் உம்முடைய காலை நசுக்குவான். Maximum the devil can touch your feet. பிசாசு அதிகபட்சம் உங்க காலை தான் தொட முடியும். That is his limit. அதுதான் அவனுடைய லிமிட். Tell your neighbor. உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. Oh. ஓஹோ. All these years he is attacking me. இத்தனை வருஷமா அவன் என்ன தாக்குகிறது. He is attacking you. உங்களை தாக்குறது. ஓஹோ. Only feet level. கால அளவுதானா? पैर का लिमिट। अयो मैं क्यों इतना बड़ा कर दिया? Can I tell you? நான் உங்களுக்கு சொல்லவா? Because he only could bruise your feet. அவனால உங்க காலை மட்டும்தான் நசுக்க முடியும்ன்றதுனால You could come to the seminar. உங்களால செமினாருக்கு வர முடிஞ்சது. Otherwise you would have not been able to come here. இல்லன்னா இங்க கூட உங்களால வந்திருக்க முடியாது. No brother. இல்ல பிரதர். You don't know what I suffer. நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது You பிரதர். came here, you know. நீங்க இங்க வந்தீங்க இல்லையா? He attacked me, brother. அவன் என்ன தாக்குனான் பிரதர். Okay, you limped and ran to the seminar. ஆமா, நீங்க நொண்டியே செமினாருக்கு வந்துட்டீங்களே. ஓகே. इसमें क्या बात है? Okay. பரவாயில்ல. लिम करके आ गया ना. நான் நொண்டியாச்சும் இங்க வந்து சேர்ந்துடுறேன். If he has broken your head, you could have not come here. அவன் உங்க தலையை நசிக்கிருந்தானா உங்களால இங்க வந்தே இருக்க முடியாது இல்லையா? Say everybody, thank you Jesus. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி இயேசுவே. उसकी करुणा सदा की है, धन्यवाद करो. ओ उसकी करुणा अबामा मारा लोको राला राजा उनका राजा यीशु राजा. हालेलुया. You know what happened on the cross? என்ன நடந்தது தெரியுமா? சிலுவையில Satan bruised the feet of Jesus. இயேசுவினுடைய குதிங்காலை பிசாசு நசுக்கினான். Okay? சரியா? What did Jesus do to him? இயேசு என்ன அவனுக்கு செய்தாரு? இயேசு என்ன செஞ்சாரு? बोलिए वो எல்லாரும் लोग சொல்லுங்க, बोलिए. சத்தமா சொல்லுங்க. क्या என்ன किया? செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? शैतान को हाथ के नाश किया. बोलिए. फायर को नाश किया. क्या वो उस समय when he crushed the head, அவனுடைய தலையை அவர் நசுக்கின போது his ear, the ear, you know, ear nerves was damaged. அவனுடைய காது நரம்பு டேமேஜ் ஆகி போச்சு. इसलिए वो अच्छा नहीं सुन पड़ा है. He cannot hear properly. அதனால நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அவனுக்கு கேட்கவே கேட்காது, செவிடன் ஆயிட்டான். Sometime சில நேரங்கள்ல I have to shout at him for 50 days. 50 நாள் நான் விடாம அவனை பார்த்து கத்தணும். Devil, ஏய் it பிசாசே, is written, இப்படி எழுதி I am a இருக்கிறது, victorious man. நான் ஜெயம் கொள்ளுகிறவன். Devil, பிசாசே, it's written, I am a new creation. நான் புதிய சிருஷ்டி என்று எழுதி Get out of my இருக்கிறது. life. என் வாழ்க்கை விட்டு நீ வெளியே போ. He can't hear. அவனுக்கு கேட்கவே கேட்காது. हाँ? ஆ? क्या बोल रहे? என்னது என்ன சொல்றீங்க? ஆ? So what I have to do? எனவே இப்ப நான் என்ன செஞ்சாகணும்? Second time.
இரண்டாவது முறை शैतान சாத்தானே इसमें बाइबल में लिखा हुआ है பைபிள்ல சொல்லி இருக்கு he will listen off அவன் பாதி தான் கேட்பான். I tell you sometimes நான் உங்களுக்கு சொல்லவா சில நேரங்கள்ல shout at him 100 times 100 நாள் நீங்க சத்தம் போடணும். then he runs away பிறகுதான் விட்டு then ஓடுவான். angels come பிறகு தேவதூதர்கள் வருவார்கள். then I experience victory பிறகு நீங்க வெற்றி அனுபவிப்பீங்க. but the problem with Amara விசுவாசி லோக் ஆனா நம்ம விசுவாச மக்கள் இடத்துல இருக்கிற பிரச்சனை சைத்தான்! என்னன்னா சாத்தானே go போ, he doesn't go அவன் போகவே இல்லை, I go நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்க போயிடுவாங்க. so Satan find out அதனால பிசாசு இப்ப கண்டுபிடிச்சிட்டான். she doesn't have backbone அவளுக்கு முதுகெலும்பே இல்ல, she is not a strong military man அதனால ஒரு மிலிட்டரி மேன்லாம் கிடையாது, he is not a iron man இரும்பு மனுஷனும் இல்ல. she is a rubber lady ஐயோ இது ரப்பர் லேடி. bus 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 புஸ் புஸ் புஸ். you may say Ezekiel what are you preaching நீங்க சொல்லலாம் எசேக்கியா நீங்க என்ன பிரசங்கம் பண்றீங்க? I am not preaching நான் பிரசங்கிக்கல, I am making joke but it is a prophecy நான் உங்களுக்கு ஜோக் சொல்றேன், ஆனா அது தீர்க்க தரிசனம். there are times சில நேரங்கள் you have to shout at him for 20 days நீங்க 20 நாள் அவனை பார்த்து சத்தமிட வேண்டும். I was reading about a great man of God ஒரு பெரிய தேவ மனிதனை குறித்து நான் வாசித்தேன். his name is Narwhal Hayes அவருடைய பெயர் நார்வல் ஹேஸ். in America he is a huge billionaire அமெரிக்காவில் ஒரு கோடீஸ்வரர். now he is very 80s இப்பொழுது அவருடைய 80 வயதுகளில் இருக்கிறார். his daughter had growth all over the body அவருடைய மகளுக்கு சரீரம் முழுவதுமா ஏதோ ஒரு growth வந்துச்சு, வளர்ச்சி. 35 or 42 growth கிட்டத்தட்ட ஒரு 35 ல இருந்து 45 இடத்துல சதை வளர்ச்சி, உடம்பெல்லாம் அங்கங்க வளர்ந்துருச்சு. many I don't remember exactly நிறைய, எனக்கு எத்தனைன்னு சரியா தெரியல. he was praying அவர் ஜெபம் he பண்ணாரு. was a man of God he is a man of God அவர் தேவனுடைய Lord, ஊழியர். heal my daughter அதனால ஆண்டவரே Lord, மகளை heal my சுகமாக்குங்க, ஆண்டவரே Lord, மகளை heal my சுகமாக்குங்க, ஆண்டவரே மகளை She is my சுகமாக்குங்க daughter. ஜெபம் பண்ணாரு. he cried அவர் அழுவாரு, He prayed. ஜெபிப்பாரு, he fasted உபவாசம் he பண்ணுவாரு, walked and prayed நடந்து நடந்து ஜெபம் He knelt பண்ணாரு, down and முழங்கால் படிட்டு ஜெபம் he read பண்ணாரு, the Bible and prayed வேதத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணாரு. and that growth increased ஆனா அந்த வளர்ச்சி அதிகமாயிட்டு தான் இருந்துச்சு. sometimes the blood will come சில நேரங்கள்ல அந்த growthல இருந்து She ரத்தம் looked like கசிய a ஆரம்பிச்சிச்சு. leper. அவ பெண்ணை பார்க்கறப்ப தொழுநோயாளி மாதிரி the இருந்தாங்க. skin will break அந்த தோல்லாம் அப்படியே வெடிக்க Only ஆரம்பிச்சிச்சு. daughter. ஒரே ஒரு he பொண்ணு, couldn't see அவரால பார்க்க one முடியல. day he was praying and walking ஒரு நாள் அவர் ஜெபிச்சுட்டே நடந்து கொண்டிருந்தப்ப Suddenly. திடீர்னு, he never had that அதுக்கு முன்னால அவருக்கு அப்படி Suddenly. தோணுனது இல்ல, திடீர்னு his spirit was taken to heaven அவருடைய ஆவி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. first time he sees his body here முதல்ல அவர் தன்னுடைய சரீரம் கீழே and இருக்கிறத his பார்க்கறாரு. spirit is going அவருடைய ஆவி மேல போய் கொண்டிருக்கிறது. listen to me கேளுங்க, கவனிங்க. you are a spirit நீங்க ஆவி you மனிதன், are a supernatural person நீங்க ஒரு அசாதாரணமான ஆளு, you are a new creation நீங்க ஒரு புது சிருஷ்டி, you are a new creation நீங்க ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. created exactly like Jesus கிறிஸ்துவை போலவே நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. 100% holy 100% பரிசுத்தமா இருக்கிறீங்க, 100% perfect 100% பரிபூர்ணமா இருக்கிறீங்க, 100% strong 100% பலமா இருக்கிறீங்க. that's called new creation அதுதான் புதிய சிருஷ்டின்னு but அழைக்கப்படுகிறது. that man ஆனா அந்த மனிதன் is living in this earthly suit இந்த பூமிக்குரிய உடம்புல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். this body இந்த சரீரம் is the suit for my new creation என்னுடைய புதிய சிருஷ்டிக்கான ஒரு உடை. this suit இந்த கோட் is இருக்கு a பாருங்க, suit for my outer man இது என்னுடைய புறம்பான மனுஷனுக்கு நான் போட்டிருக்கிற சூட். so there is a spirit man அதே போல உள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷன் there is a இருக்கிறான், inner man உள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான், there is a hidden man மறைந்திருக்கிற மனிதன் ஒருவன் இருக்கிறான். that is washed by the blood of அவன் Jesus இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறான். that is where Jesus lives அங்கதான் இயேசு வாழ்கிறார். that is where the Holy Ghost அங்கதான் lives பரிசுத்த ஆவியானவர் I வாழ்கிறார். am a new creation நான் ஒரு புதிய சிருஷ்டி.
No confusion அதுல there. குழப்பமே அடைய No வேண்டாம். sin there. அங்க பாவம் இல்ல. All things are passed away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. New man இந்த புது is மனுஷன் in this body. இந்த உடம்புக்குள்ளார The வாழ்கிறான். Bible says, we this treasure வேதம் சொல்கிறது நாம இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே this பெற்றிருக்கிறோம். treasure, இந்த பொக்கிஷம் the presence of God is the treasure, தேவனுடைய பிரசன்னம் ஒரு பொக்கிஷம். is hidden in the earthen vessel. அது இந்த பூமிக்குரிய பாத்திரத்துல இருக்கிறது. मिट्टी क्या वेसल के अंदर वो नया सृष्टि रहता है. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே புதிய சிருஷ்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். But ஆனால் you have to see, நீங்க பார்க்க you வேண்டும். can turn the focus light, அந்த ஃபோக்கஸ் லைட்டை நீங்க திருப்பி வைக்கணும். you can see the inner man, நீங்க அப்ப உள்ளான மனுஷனை பார்க்கலாம். and you can jump. நீங்க அப்பொழுது துள்ளலாம். Wow, I am a holy man, நான் பரிசுத்தவான், I am a saint, நான் பரிசுத்தவான I am a மனுஷன், strong man. நான் பலசாலி. Or you can turn the light into the natural man. இல்லைன்னா நீங்க அந்த ஃபோக்கஸ் லைட்டை உங்க மாம்ச மனுஷன் மேல காண்பிச்சீங்கன்னா I am a useless man. நான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆளு, நான் அழுக்கான ஆளு, I am a weak man. நான் ஒரு பலவீனமான ஆளு, I am a worm. நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி. कीड़ा क्या है? என்னது? वो नया सृष्टि कीड़ा बन गया. புதிய சிருஷ்டியே பூச்சி மாதிரி இருக்கிறேன்னா. This man of God went into heaven இந்த ஊழியக்காரர் பரலோகத்துக்கு போனார். and he was standing before Jesus. இயேசுவுக்கு முன்பாக போய் நின்னுட்டு He is இருந்தார். fearful. அப்படியே பயந்து First போய் time he நின்றார். went to heaven, முதல்ல பரலோகத்துக்கு he போயிருக்கிறார். was trembling அப்படியே நடுங்கி and கொண்டிருந்தார். a voice was heard அப்பொழுது பெரிய சத்தம் from the தொனித்தது. Father, but Father was not seen. பிதாவாகிய தேவனை அவர் பார்க்க முடியல, ஆனா சத்தம் மட்டும் வந்துச்சு. The sound said, அந்த சத்தம் என்ன சொன்னுச்சு? Narwhal Hayes, நார்வல் ஹேஸ், how long you are going to put up with that growth in your daughter's body? உங்களுடைய மகளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த growth-ஐ எவ்வளவு காலம் நீ விட்டு வைக்க போற? How long you are going to put up with that? How long you are going to be passive about it? எவ்வளவு நாள் இப்படியே கண்டும் காணாமே இருக்க போற? உன் மகளுடைய சரீரத்தை அந்த வளர்ச்சியை And விட்டுட்டு he said, no, அவர் சொன்னாரு, இல்லை, I'm praying, நான் ஜெபித்துட்டு தான் இருக்கேன், crying, நான் அழுகிறேன், I'm fasting. நான் உபவாசம் பண்றேன். God said, ஆண்டவர் சொன்னாரு, how long you are going to put up? எவ்வளோ காலம் நீ இப்படியே இருக்க போற? Then God said, Jesus பிறகு said, கர்த்தர் சொன்னாரு, when will you curse that thing? அதை நீ எப்பொழுது சபிக்க As போற? I cursed that fig tree. நான் அந்த அத்தி மரத்தை சபிச்சது போல நீ எப்பொழுது அதை When will சபிக்க you போகிறாய்? start cursing it? நீ எப்ப அதை சபிக்க தொடங்க போற? ஆ, Cursing? சபிக்கணுமா? He didn't know that. அவருக்கு அது தெரியவே இல்லை. I think he is American, அவர் அமெரிக்கர், but he has copied from India the begging prayer. ஆனா இந்தியாவில இருந்து காப்பி அடிச்சிட்டாரு கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபத்தை. कठिन है रास्ते बहुत. So then he came back. பிறகு அவர் கீழே இறங்கி வந்தார். He became very bold. இப்ப ரொம்ப தைரியம் வந்துருச்சு You அவருக்கு. devil, ஏ பிசாசு, my daughter என்னுடைய is my மகள், property. என்னுடைய I சுதந்திரம். curse that அந்த growth. growth-அ I சபிக்கிறேன். curse that growth. அந்த growth-அ I சபிக்கிறேன். curse that இந்த growth. வளர்ச்சியை சபிக்கிறேன். I curse that இந்த வளர்ச்சியை சபிக்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் Take நாமத்தினால் your hands from my daughter. என் மகள் மேல Take இருந்து your கையை hands from எடு. my daughter. என் மகள் மேல இருந்து உன் கையை எடு. The devil didn't go immediately. பிசாசு உடனே போகல. 3 weeks. 3 வாரம். Why, brother? ஏன் பிரதர்? Damage. அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ், செவிடு. Don't be a gentleman with the devil. பிசாசு கிட்ட ரொம்ப மிருதுவா போகாதீங்க, ஜென்டில்மேனா The இருக்காதீங்க. Bible says, வேதம் சொல்கிறது, violent. பலவந்தம் பண்ணுகிறவன் சுதந்தரித்துக் கொள்கிறான். Violent shall take it by force. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை சுதந்தரித்துக் கொள்கிறான்.
violent shall take it by force. பாலவந்தம் பண்ணுகிறவன் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். It's not between me and God, இது நானும் ஆண்டவரும் இல்லைங்க, between me and the enemy. எனக்கும் என் சத்துருவுக்கும் இடையில இது. I push him, நான் அவனை தள்ளுறேன், he pushes me. அவன் என்ன I தள்ளுறான், push him, நான் அவனை he தள்ளுறேன், pushes அவன் me. என்ன தள்ளுறான். Somebody must give up. யாராவது ஒரு ஆள் இப்ப கை விடணும். Who must give up? யாரு கை விட்டுட்டு போகணும்? Me? No. நானா? முடியவே முடியாது, அவன் தான் கை விடணும். That's a spiritual battle. இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். When you do that battle நீங்க இந்த யுத்தத்தை செய்யற பொழுது again and again and again, திரும்ப 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 you become like a pailewan. நீங்க பயில்வான் ஆயிடுவீங்க. Then you பிறகு can go and set hundreds of people free. நீங்க போய் நூற்றுக்கணக்கான மக்களை விடுதலை செய்ய முடியும். So God is strengthening your spiritual muscles. அதனால ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய தசைகளை பலப்படுத்துகிறார். Everybody say there is a fighting. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு யுத்தம் உண்டு, There is a fighting. ஒரு யுத்தம் உண்டு. It's a good fight. இது ஒரு நல்ல யுத்தம். सब लोग बोलिए अच्छी लड़ाई. நல்ல போராட்டம் உண்டு, अच्छी लड़ाई. நல்ல போராட்டம், What நல்ல is a good போராட்டம். fight? You know what is a good ladai? அது என்ன நல்ல போராட்டம்? Faith ladai. விசுவாச போராட்டம். Paul says, பவுல் சொல்லுகிறார், I fought the good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், I kept my faith. விசுவாசத்தை காத்து கொண்டேன். Ezekiel Francis, எசேக்கியா பிரான்சிஸ் from his teenage, அவருடைய டீனேஜ்ல இருந்து I did so many battles. அநேக யுத்தங்களை நான் I could பார்த்திருக்கிறேன். have given up long before. எப்பவோ நான் எல்லாம் போதுண்டான்னு விட்டுட்டு போயிருக்கலாம். I would have given up long before. நான் எப்பவோ சோர்ந்து போயிருக்கலாம். I would have said, I am tired. நான் ரொம்ப கலைச்சிட்டேன்னு நான் சொல்லலாம். There were times சில காலங்கள் I இருந்துச்சு, cried, நான் அழுது Lord, I கொண்டிருந்தேன். cannot fight anymore. ஆண்டவரே, இனிமே என்னால யுத்தம் பண்ண Take my life முடியாது, to heaven. என்ன நீங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு கேட்டேன். Sometimes the natural man will cry, சில நேரங்கள்ல இந்த மாம்ச மனுஷன் அப்படித்தான் but the அழுவான். inner man, ஆனா உள்ளான மனுஷன், Ezekiel, எசேக்கியா, get up. எழும்பு, You have to win the nation. நீ தேசங்களை ஜெயிக்க வேண்டும். Again I will rise up. திரும்பவும் நான் I எழுந்திருப்பேன், fight. பிறகு யுத்தம் பண்ணுவேன். Sometimes quick victory, சில நேரங்கள்ல உடனடியா வெற்றி கிடைத்து விடும், sometimes long victory. சில நேரங்கள்ல ரொம்ப நேரம் கழிச்சு கிடைக்கும். But one thing is sure, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, 100% victory is sure. 100% Sure. வெற்றி நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். But we should not give up. ஆனா நாம் அப்படியே கைவிட்டு விடக்கூடாது. When the devil attacks the church, பிசாசு திருச்சபையை தாக்கும் போது don't lose your heart. உங்களுடைய இருதயத்தை நீங்க தளர விடாதீங்க. हिम्मत ना छोड़ो, तू हिम्मत ना छोड़ो, हिम्मत ना छोड़ो, तू हिम्मत ना छोड़ो. Hallelujah. Hallelujah. Don't worry. கவலைப்படாதீங்க, You will be a winner. நீங்க வெற்றியாளனா இருப்பீங்க. Are you here? நீங்க இங்க தான் இருக்கீங்களா? Then this man of God was shouting and screaming. பிறகு இந்த ஊழியக்காரர் சத்தம் போட்டு 3 கத்திட்டு weeks. இருந்தார். 3 வாரங்கள். Even after Jesus said, இயேசுவே சொன்ன பிறகும் கூட, even after a vision. தரிசனமா பார்த்த பிறகு கூட. You know why? ஏன் தெரியுமா? God is strengthening your faith muscle. தேவன் உங்க விசுவாச தசைகளை உறுதிப்படுத்துறார். Suddenly one morning, திடீரென்று ஒரு நாள் காலையில this girl running. இந்த பெண் ஓடி You know வந்தா. how long the growth was there? அந்த வளர்ச்சி, சத வளர்ச்சி எவ்வளவு நாள் இருந்துச்சு More தெரியுமா? than 11 years. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் As a இருந்துச்சு. small girl, she ஒரு had it. சின்ன வயசுல இருந்து அந்த பெண்ணுக்கு At that time, வளர she was a ஆரம்பிச்சது. teenager or early 20. கிட்டத்தட்ட அவருடைய டீனேஜ்லயோ இல்ல 20 வயசு 3 தொடக்கத்திலயோ weeks he shouted. 3 வாரங்கள் அவர் விடாம சத்தமிட்டார், சபித்தாரு. He commanded the devil. பிசாசு மேல அதிகார கட்டளையிட்டார். One early morning, ஒரு நாள் அதிகாலையில the daughter came running. அவருடைய மகள் அவரிடத்துல Daddy! ஓடி வந்தா, "பா, Teenage girl.
டீனேஜ் பொண்ணு, அப்பா 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 இங்க பாருங்கப்பா, ஏதோ நடக்குது, என்ன நடக்குது தெரியல, எனக்கு பயமா இருக்கு. I don't know, Daddy. எனக்கு தெரியல டாடி, Something is going in my whole body. ஏதோ நடக்குது டாடி, என் முழு சரீரத்துல ஏதோ நடக்குது டாடி. Split of second. ஒரு கண பொழுதுல All the 42 growths just disappeared. சரீரத்துல இருந்த அத்தனை 42 growthம் உடனடியா மறைஞ்சு போச்சு. 100க்கு 100 மறைஞ்சு A போச்சு. new skin. ஒரு புத்தம் புது தோல் உண்டானது. ஹalleluya. Righteous shall live by his faith. நீதிமான் அவன் விசுவாசத்தினால் பிழைப்பான். There are times சில காலங்கள் இருக்கும், others' faith will help you. மற்றவங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு உதவி செய்யும். But God is not happy for long time. ஆனா அதிலேயே ரொம்ப காலம் நீங்க இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. God wants his people to grow. தேவன் தம்முடைய மக்கள் வளர வேணும்னு Righteous தான் shall விரும்புறாரு. live by his faith. நீதிமான் அவனுடைய விசுவாசத்தால் பிழைப்பான். Bhaiya, what is living by faith? ஆனா விசுவாசத்துல நடக்கிறதுனா என்னன்னா, Jesus said, இயேசு சொன்னாரு, when the devil tempted Jesus, இயேசுவை பிசாசு சோதிச்ச போது take the stone கல்லுகளை எடு and make it a bread. அதை அப்பமாக மாற்று. You are hungry. நீ பசியா You இருக்கிற, are a son of நீ God. தேவகுமாரனா, You are a son of நீ God. தேவகுமாரனா. Your father said you are a son of God. உன்னுடைய பிதா சொன்னாரு நீ தேவனுடைய குமாரன் என்று. Son of God also get hungry. ஓ, தேவகுமாரனுக்கு கூட பசி எடுக்குதா? Why not you change the bread into bread, stone into bread? ஏன் இந்த கல்லுகளை நீ அப்பங்களாக மாற்ற கூடாது? What did Jesus say? இயேசு என்ன சொன்னாரு? Never talk to the devil from your opinion. உங்களுடைய கருத்தெல்லாம் பிசாசு கிட்ட பேசாதீங்க Always ஒருபொழுதும். talk to the devil. It is written, it is written, it is written, it is written. எப்பொழுதும் பிசாசு கிட்ட எழுதி இருக்கிறது You know what is your problem? சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? I want to know, brother, what is written. என்ன எழுதி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியணுமே பிரதர். What is written, I don't know, brother. எனக்கு என்ன எழுதி இருக்குதுன்னே தெரியாது That பிரதர். is why all the suffering. அதனால தாங்க எல்லா பிரச்சனையுமே. Medical college student, மருத்துவ கல்லூரியில how படிக்கிற many ஆளு years he studies? எத்தனை வருஷம் Study, படிக்கிறாங்க? study. படின்னு A படிக்கிறாங்க. child of God, ஒரு தேவனுடைய பிள்ளை, a pastor, ஒரு a பாஸ்டர், man of God ஒரு தேவ ஊழியர் must spend with the Bible again and again and again and again. வேத புத்தகத்தோட திரும்ப நேரம் செலவழிக்கணும். When the devil attacks, பிசாசு வந்து தாக்கும்போது it is written. எழுதி இருக்கிறது. When the devil touches your children, பிசாசு வந்து உங்க பிள்ளையை தொடும்போது it is இது written. எழுதி இருக்கிறது. When the devil attacks your body, உங்க சரீரத்தை பிசாசு it தாக்கும்போது is written. எப்படி எழுதி When the இருக்கிறது. devil comes, பிசாசு வரும்போது it is written. இப்படி எழுதி இருக்கிறது. This will not come for a lazy goose. இது சோம்பேறிகளுக்கு இது வராது. भैया, அண்ணா मेरे लिए प्रार्थना எனக்காக ஜெபம் பண்ணுங்க அண்ணா. मैं अपने हाथ को, என் தலை மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க அண்ணா. क्या हम लोग मैजिशियन है? நான் என்ன மந்திரவாதியா? In your childhood, okay. உங்களுடைய குழந்தை பருவத்துல அது சரி. 1 year baby, even number 2, number 1, you can wash. ஒரு வயசு குழந்தையா இருந்தா நம்பர் 1 நம்பர் 2 போனாலும் நம்ம கழுவி விடலாம். 35 years man comes to mommy. 35 வயசு ஆளு Mommy, அம்மா I கிட்ட went to வந்து, the toilet. அம்மா நான் டாய்லெட்டுக்கு போனேன் அம்மா. भैया, मेरे लिए प्रार्थना करना. அண்ணா எனக்காக ஜெபம் பண்ணுங்க क्यों அண்ணா. प्रार्थना करना? எதுக்காக ஜெபம் பண்ணணும்? Dirty thoughts आ रहा है. ரொம்ப கெட்ட எண்ணமா எனக்கு வருதுங்க அண்ணா. Filthy thoughts coming, भैया. அருவருப்பான எண்ணங்கள் எனக்கு வருதுன்னா. Previously, I used to pray. முன்னெல்லாம் நான் அப்படி ஜெபம் Now I don't பண்ணுவேன். pray. இப்பெல்லாம் நான் ஜெபிக்கிறது இல்ல. If I live in the Old Testament, நான் பழைய ஏற்பாட்டுல மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா the mic I will break. மைக்காலேயே இந்த மண்டையை உடைச்சிருவேன். His word is there to purify your thoughts. உங்க சிந்தனையை சுத்தமாக்க தானே அவருடைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. Jesus said, இயேசு சொன்னார், I sanctified them through your truth.
உம்முடைய சத்தியத்தினாலே நான் அவர்களை பரிசுத்தம் பண்ணினேன். Read 1 hour Bible. ஒரு மணி நேரம் பைபிள் வாசிங்க. All your thoughts will be 100% clean. உங்களுடைய சிந்தனை எல்லாம் 100க்கு 100 சுத்தமா ஆயிடும். भैया, அண்ணா, ऐसे क्या भैया? இசைக்கா அண்ணா, आपके लिए मैं इंतजार किया है भैया. इतना हजार लेके पे करके मैं यहाँ आया. भैया, அண்ணா, शैतान சாத்தான் बांध रहा சாத்தான் கட்டி வச்சுக்கிறான் அண்ணா. मैं क्या करना है? நான் என்ன செய்யணும்ன்றீங்க? நீங்க என்ன பசுவா? क्या आप खाओ है, बुल्लक है? உங்களை கட்டி வைத்திருக்கானா? मैं அதை கட்ட அவுத்து விடணுமா? तोड़ना है? The Bible says, வேதம் சொல்கிறது, you shall know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். The truth shall set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Everybody say, I shall know the truth. எல்லாரும் சொல்லுங்க, நான் சத்தியத்தை அறிவேன். मैं நான் सत्य को சத்தியத்தை जानूंगा. அறிவேன். वो அந்த सत्य சத்தியமே मुझे என்னை விடுதலையாக்கும். परमेश्वर नहीं है, परमेश्वर का दास लोग नहीं है. वो सत्य आप जानेंगे ना, ஆண்டவர் वो இல்ல, सत्य ஆண்டவருடைய हंसा देगा. ஊழியக்காரர் இல்ல, நீங்க எந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிறீங்களோ அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Not the whole Bible truth. பைபிள் முழுசு இருக்கிற சத்தியம்லாம் இல்ல. This truth will not set you free. இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்காது. This truth will not set you free. இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்காது. Only when you know the truth it will set you free. அந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளுகிற பொழுதுதான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும்.